மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அதிமுக மற்றும் தமிழக பாஜகவில் தலைமை மாற வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இரு கட்சிகளும் நெருக்கடியை சந்திக்கும் எனவும், தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக இல்லாவிட்டால் அண்ணாமலை பதவி இழக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல அதிமுக படுதோல்வி அடைந்தால் தலைமை நெருக்கடியை சந்திக்கும் எனவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை அளித்துள்ளன. இதனால் மெட்ரோ ரயில் பயணியரின் எண்ணிக்கை சரிந்துள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு தமிழக அமைச்சர் தியாகராஜன், பிரதமர் ஏன் 10 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்பதை இந்த காட்சி விளக்குகிறது. பத்திரிகையாளர் தர்க்க ரீதியாக சில கேள்விகளை கேட்க வேண்டும். ஒரு இடத்தில் மெட்ரோ ரயில் சேவை மட்டும் இருந்து பேருந்து சேவை இல்லாமல் இருக்கிறதா? பொது போக்குவரத்தை பொறுத்தவரை மாணவர்கள், முதியோர், மாதாந்திர பஸ் பாஸ் என சலுகைகள் வழங்கப்படவில்லையா? பேருந்து சேவையானது மெட்ரோ ரயிலின் சேவையை பாதிக்கிறதா என்று கேட்டிருக்க வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கு இன்னும் நிதி வழங்க ஒப்புதல் தராமல் மத்திய அமைச்சரவை பல ஆண்டுகளாக கிடப்பில் வைத்துள்ளது. சென்னை மெட்ரோவுக்கு பிறகு வந்த பிற நகரங்களுக்கான திட்ட அறிவிப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயிலில் ஒருவர் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது என்பதை பிரதமரிடம் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த பதிவுக்கு பதிலளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இலவச பேருந்து வெற்றிக்கான திட்டம் என்று கூறும் அமைச்சர் தியாகராஜன், அந்த திட்டத்தை ஓசி என்று விமர்சிக்க சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை? தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சரும் பயனாளிகளை விமர்சிப்பது போல எங்கும் நடப்பதில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 6000 பஸ்கள் இயக்கப்படாததால் பயணியர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக மின்சார பஸ் கொள்முதல் அறிவிப்பாகவே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.